இன்றைக்கி நான் வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வாழைப்பூ பொரியல் செய்யலாம். ஆன் பண்ணி வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன், அதை போடலாம். காஞ்ச மிளகாயும் கடலப்பருப்பும் போட்டுட்டேன். கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போடலாம். கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வாழைப்பூவை போடலாம். நல்லா வதக்குங்க வாழைப்பூவை. தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க, வேகிற அளவுக்கு. நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் போட போகிறோம். இந்த அளவுக்கு தேங்காய் போட்டால் போதும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தாலும் நம்ம போடலாம். தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கிண்டி இறக்கிக்கலாம். என்கிட்ட முருங்கைக்கீரை இன்றைக்கி இல்லை. முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதத்துக்கு ஒரு 3 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. துவர்ப்பு தன்மை நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடும்போது உங்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை ப்ராப்ளம் உள்ளவங்க இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூ. அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.